ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஆர்த்தி முருகா. இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ சிக்கன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த சிக்கன்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்து கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்ணிட்டு லைட்டா மஞ்சத்தூள் போட்டு அத வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு 2 தக்காளி, கொஞ்சமா வந்து சாம்பார் வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அத எல்லாத்தையுமே வந்து அரைச்சு வச்சுட்டு, கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திடுங்க. எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு கருவேப்பில போட்டுட்டு நீங்க கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் அதில போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. ஸோ அதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வந்து ஓரளவு வந்து எண்ணெயிலேயே வந்து நீங்க ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து லைட்டா வந்து பொன்னிறமா மாற ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்க வெங்காயத்த வந்து வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியையும் போட்டு அதில வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயமும், தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்படின்னா, அதில வந்து கொஞ்சமா வந்து உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கும்பொழுது அது சீக்கிரமே வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சுரும். வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கிறப்பவே வந்து நீங்க அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதையுமே வந்து அதில வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 3யுமே வந்து நல்லாவே வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறம் அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா, நீங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் அலசல்லாம் வந்து அதில முன்னாடியே வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் அத நல்லா அலசிட்டு, அத எடுத்து நம்ம வந்து இதில போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இத ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமா வந்து சோம்பும், சீரகமும். சோம்பையும், சீரகத்தையும் 2யும் நான் எடுத்து ஓரளவு பொடியா வந்து அரைச்சுட்டேன். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சிக்கன்ல போட்டு அத வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சோம்பையும், சீரகத்தையும் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூளு மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காரம் நல்லாவே சாப்பிடுவீங்க அப்டின்னா வந்து, தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, சிக்கன வந்து நல்லா வந்து கிளறி விடணும். அப்பதான் அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கன்ல போயிட்டு ஆட் ஆகும். அப்படியே வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து நீங்க மூடி போட்டு மூடி வச்சிரலாம். கொஞ்ச நேரம் அத சிம்ல விட்டுடுங்க. இல்ல அப்டின்னா அடி பிடிச்சிரும். சிம்ல விட்டுட்டு அப்படியே வந்து கிளறிட்டே இருக்கணும்னா, கொஞ்சம் மசாலாலாம் அதுல வந்து நல்லா ஆட் ஆனதுக்கு அப்புறமா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணிய வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம், அது நல்லாவே வந்து எல்லா இடமும் படுற மாதிரி கிண்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அத அப்படியே போட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம். சிக்கன் வந்து ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைம்ல அத நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையையும் அதுல போட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிளகு வந்து போடணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கூட விட்டுறலாம். நான் வந்து ஃபைனலா லாஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து, மிளகுத்தூள வந்து அதுல ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.